உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் ப்ளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் அஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், பூராட நட்சத்திர அன்பர்கள். இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையாக வாழ்ந்து நேர்மையாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். இந்த நேர்மைக்காக போராடக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். உங்களை யாராவது ஏமாத்தினா கூட அவங்கள துன்புறுத்தாமல் அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நான் அப்படிலாம் இருந்து நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன் சார், நான் போராட்டமே கிடையாது, அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்துலேருந்து இப்போ தான் முன்னேறிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டில் 3 கிரக பயிற்சிகள் இருக்குது. ஒரு வருட பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிரக பலன்கள், அதாவது வருட கிரக பலன்கள் ரொம்ப முக்கியம். அதில் சனி பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சி, ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான பயிற்சி இந்த குரு பகவானுடைய பயிற்சி. ஏன் அப்படின்னா, தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் மே மாதத்தில். அந்த 7ஆம் இடத்துல கூட குருவுடைய பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்லுவோம். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அதில் ரொம்ப விசேஷமான பார்வை என்ன அப்படின்னா 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தனுசு ராசிக்கு ராசியாதிபதியே குரு, அவர் 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. இப்போ தான் 7.5 சனிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கீங்க. பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டீங்க, போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, நிறைய துரோகங்கள், நிறைய தோல்விகள், நிறைய கடன் பிரச்சனை, நிறைய அவமானங்கள். அதிலிருந்து அடுத்த நிலைக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த உயர்வுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன், பணத்தை கொடுக்கக்கூடியவர், நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அவர் 7ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கும்போது தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு. அதே போல் உங்கள் ராசியை பார்க்கிறார். நீங்கள் செய்த தவறுகளுக்கு தான் இப்போ அனுபவிச்சுட்ருக்கீங்க. அது நல்லதோ கெட்டதோ, நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, அது நல்லது தானே சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. தேவையில்லாத உதவிகளும் சில நேரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதை இப்போ தான் உணர்ந்துருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், 7.5 சனியில் நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். யார் எனக்கு உதவி பண்ணாங்க, யார் என்னை ஏமாத்தினாங்க, யார் எனக்கு உதவி பண்ணல, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சொந்த பந்தம் எல்லாத்தையும் கவனிச்சிட்டேன் சார். எனக்கு நிறைய பேர் துரோகங்கள் தான் பண்ணியிருக்காங்க, அது இப்போ தான் தெரியுது எனக்கு. அவ்வளவு என் மேலே பொறாமையில் இருந்திருக்காங்க, அது இப்போ தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ நீங்கள் அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சால் கூட நீங்கள் பழைய இருந்த நிலைமைக்கு வர முடியல. அதற்கு காரணம் மற்ற கிரக சூழ்நிலைகள். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டில் குருவுடைய ஒரு கிரகம், அதாவது உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமே போதும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. நிறைய பேருக்கு வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபரில் போக போகிறீங்க. வெளியூரில் டிரான்ஸ்ஃபரில் இருக்கவங்க உங்கள் ஊருக்கே, சொந்த ஊருக்கே வர போகிறீங்க. குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு ஏற்பட்ட மனசு கஷ்டம்லாம் நிவர்த்தியாகி உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போது. ரொம்ப முக்கியமாக தனுசு ராசி என்பவர்கள் கடன் பட்டுட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க. அந்த அவமானத்தை தீர்த்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில் நானும் ஜெயிச்சு காட்டுவேன், நானும் வெற்றி பெறுவேன், எனக்கும் அறிவு இருக்குது, எனக்கும் புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய
போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், சம்பள உயர்வு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள். வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணம் ஏமாற்றம் நிறைய அடைஞ்சிட்டிங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு. சில பேர் இடம் வாங்கி அந்த இடத்துல பெரிய க்ரோத் இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா தப்பான இடத்த அதிகமான விலைக்கு வாங்கியிருப்பீங்க. இல்லை உங்கள் குடும்பத்தில் யாரு பேருக்காவது எழுதி கொடுத்துட்டு ஃபாரின்லேருந்து எழுதி கொடுத்துட்டு கடைசியில் அவங்க திருப்பி கொடுக்காம உங்களை ஏமாற்றிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திக்கு வந்து இப்போ அந்த நீங்கள் போட்ட பணம்லாம் திரும்பி வரத்துக்கான நேரமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போது. நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் சொல்லுவாங்க, அங்கேயே அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் கடந்த காலகட்டத்தில் கிடச்சிருக்காது. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் கவனித்தமாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் வரார். அந்த 3ஆம் இடத்துல கேது பகவான் வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் சில தடைகள் வரலாம். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணி சில விஷயங்களை சாதிக்க வேண்டிய நேரமாக இருக்குது. அதையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், ஏன்னா அந்த 4ஆம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம். அதே போல் வயதானவர்கள் ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாதிரி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க. தனுசு ராசி அப்படின்னா பார்த்துக்கலாம் சார், இதுக்கப்புறம் உயிருக்கு என்ன பெரிய ஆபத்து வந்துட போகுது, அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்கள் படுற கஷ்டம் இல்லாமல் கூட இருக்கவங்க கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ பரிசோதனை, மருத்துவம்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு வர்றதுனால தந்தையாருடைய உடல்நிலை, தந்தைக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. அவருடைய உடல்நிலையில் கவனமாக பார்த்துக்கணும். அதேமாதிரி அவர் மூலியமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்காது. அவரால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய தனுசு ராசி என்பதில் அம்மா அப்பாவுக்காக நிறைய விஷயம் செஞ்சிட்டீங்க, திருப்பியும் ஒரு இடத்துல மாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, அதற்கெல்லாம் அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க, பட் இருந்தாலும் சில கடன் பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் சொத்தை விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும் சார், இடம் விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கக்கூடியவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த இடம் வீடு சம்மந்தமான வீடு விற்கும், இடம் விற்கும், அதனால் பண வரவுகள் உண்டு. அதனால் ஒரு வீடு வாங்கிட்டு வேறு மாற்றம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிவர்த்தி, பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, பூர்வீகத்தில் ஏற்பட்ட வழக்குகள், பூர்வீகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா கடன்லாம் வாங்கியிருப்பீங்க, அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ள வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணிக்கிறாரு. அதனால் உங்களுக்கு எந்த தோஷம் வந்தாலும் சரி, செவ்வாய் தோஷம் இருக்கிறாங்க, இது எல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டோம் சார், எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம் சார், ஆனாலுமே நாங்கள் வரன் பார்த்து நடக்கலை. அதுவும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க உங்களுக்காக, நீங்கள் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. அதேமாதிரி மூல நட்சத்திரக்காரர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூல நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லி பரப்பினதுனால நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் தான் இருக்குது. அதெல்லாம் நேரம் தான். மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. அந்த நேரம் சரியில்லாதனால அவங்களுக்கு ஆகாமல் இருக்குது, அவ்வளோதான். உங்களுடைய சுயஜாத்தியும் பார்த்துட்டு வேறு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிங்க. அதை தவிர இந்த குரு 7ஆம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக திருமண யோகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போது. திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போது. மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல், திசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுத்துக்கிறது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், முகூர்த்த நிர்ணயம்,
அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.